எனக்கு 18 படிகள் அழைக்குது படிப்படியா உயிரை சொல்லி பத்தி மறுக்குது ஐயப்பா பத்தி மறுக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது சபரிமலை கோவிலில் எங்கே மணக்குது சாமி எங்கே மணக்குது அரகர கொண்டவனா அரகர கொண்டவனா அது சத்தி பாலகனா புலிமயில் வாகன கந்தையா என்னை ஆதரிக்க வேண்டுமையா வருகையா சாமி கந்தையா கேட்டு 2 வருஷம் ஆகி போச்சு. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி தகரத்து பிடிக்கிறாங்க யாருக்கு மந்திரி முதல்ல புத்தி மகாராஜா குத்த முன்னாடி போடு பின்னாடி குட்டையில முடுகை முன்னாடி போடு பின்னாடி போடு டேய் ஏப்பா 2 கை தான் பாக்குது ஆமா ஒண்ணு வாயை முடிக்கிறேன் இன்னொன்னு முன்ன முடிக்கிறேன் என்ன குபீர் நண்பா மூடு நம்பா தான் பேசிட்டு ஜாகரே மூடு வாயை 2000 ரூபாய் கிட்ட வரும் டேய் நாட்டுக்கு நாடு நாட்டுக்கு நாடு ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த எடுதறிவை தாய்மார்கள் அப்படி இருந்தாலும் நாடகத்தை விட்ட யாரு தடல இதை விட்டு ஓட்டிட்டு போட்டோம் இதை விட்டா எப்படா கூத்து ஆடுறது சனங்கள் நானே பிளாட் பிரிச்சு முட்டுகள் நட்டுக்கு நினைச்சுக்கிட்டேன் அப்படியா நாட்டுக்கு நாடி ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த இளைஞர்மை தாய்மார்கள் நாடகத்தை விட்ட அனைத்து பொதுமக்களும் அனைத்து கவுண்டர்களும் அவருடைய குடும்பங்கள் அள்ளிபோல் கிளைகளுக்கு அருகு போல் வேறுண்டி என்றும் சீறு சிறப்பிக்க இது கருங்காலியம்மனா கருங்காலியம்மன் கருங்காலியம்மனை வேண்டிக் கொள்கிறேன் எல்லாம் ஒரு ஜனகத்தை சக்தி விநாயகர் நாடக சபா நமது சேடப்பட்டிக்கு சேர்ந்த செட்டி வாத்தியார் அவருடைய மகனாகிய செல்வகுமார் வாத்தியார் தலைமையிலே இன்று நடத்தக்கூடிய நாடகம் உண்மை உனக்கு தெரியுமா தெரியாதா அருமையா தெரியுங்க என்னது அருமையா நாடகம் என்ன நாடகம் இந்த நாடகம் சேமன் சட்டை கர்த்தாவளைய மனவாட்டம் பாண்டி திண்டாட்டம் சேமா இருப்பாட்டம் அப்படியா இந்த நாடகத்திலே நான் பெயர் நாலு நான் யார் என் பெயர் என்ன என்னுடைய குலகோத்திரம் என்ன என்னடா இந்த 4 கால் பாடு சேகரி உனக்கு
அடி சரியான அடியா இருக்கு நீங்களா? ஆமாங்க, என்ன பண்றதா சொல்லிவிட்டேன். அப்படி இருந்தாலும் நீங்க வீட்டுக்கு போறதுனால கோட்டமேட்டு கரியமங்காளி கோயிலே சாப்பிட தெரியும். இன்று நடத்தக்கூடிய நாடகம். இந்த நாடகத்திலே நான் யார், என் பெயர் என்ன, ஒவ்வொன்று அறிக்கை செய்கிறேன். செவி கொடுத்து கேட்க வேண்டாம். அந்த சேன் என்ன பாடி இருக்கு என்னடா இந்த ஜென்மத்துல நான் இப்படி கோமலாச்ச பழவி வெட்டி வெடி இப்படி அடிவாய் சாவறேன் வருஷம் பூரா. அதுக்கு மொத்தம் 3 பேர் காரணம். யாரு முத காரணம்? அந்த 3 பேர் யார் 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 யாரு? முத காரணம் அந்த புண்டை பிடிக்கிறான பிரம்மதேவன். அந்த பிண்டை பிடிக்கிறான பிரம்மதேவன். ஆமா, அவன் முத காரணம். சரி. ரெண்டாவது காரணம் என்ன பெத்தான அப்பன், அவன் ரெண்டாவது காரணம். சரி. மூணாவது எங்க அம்மா. கர்ண ஜாவரத்துக்கு 10 பேர் சத்திரவதி இருந்தாங்க. நான் அப்படி வெடி வெடி அடி வாங்கி ஜாவரத்துக்கு 3 பேர் சத்திரவதி. ஓ, அப்ப மட்டும் எங்க அம்மால நல்ல நேரம் பெத்துந்தா நான் என்ன தத்தல் தானே பேசிக்கலாம் அப்படி அடி வாங்குறேன். நீ கம்மனு கோத்து பாரு. நீ தள்ளி படுக்கிறது. டேய், நான் எப்போ என் கோமா இப்படி வெடி வெடி அடி வாங்குறேன். என் பெயர் 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியன், 3000 பாண்டியருக்கு முதலான பாண்டியன். மன்னவன் மன்னவன் தென்னவன் தென்னவன் சேர சேர சோழ சோழ. நாங்க பாண்டிய மன்னர்கள்டா. மன்னவன் தென்னவன் சேரன் சோழன் செங்குட்டுவன். ஆமா. மணிவண்ண பாண்டியன் சொல்லக்கூடிய மக்கள் பாண்டிய மன்னர்கள். ஆமா. அப்படி பாண்டிய மன்னன் இருந்தாலும் சரி, நீ பிறந்தவதும் எப்படி? இந்த பாண்டியனை பெற்றெடுத்த 10 மாதம் முன்னூறு நாள் தன் அங்கத்திலே சுமந்தி. பாப்பா பாப்பா என் கண்ணு அப்படி அழுவுது. குடிக்கிறது ஒரு பீடி தான் கொடுப்பாப்பா. குழந்தை பீடி குடிக்குமா? 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 அப்பா தான் கொடுத்தான். அதனாலதான் அப்படி அடி வாங்குற. அவன் பீடி கொடுத்து குடிக்க வச்சு அந்த வேலையாச்சு. அதனாலதான் நீ அடி வாங்குற. குழந்தை அழுவுது, பசிக்கு கம்மியாக்குறாங்க. அப்படி நண்பா, சாமி இந்த பாண்டிய மன்னர்களை பெற்றெடுத்த என் தாய் நண்பா. இந்த தாய் தந்து யாரு? என் தாய். எனக்கு நாயத்து சேர்த்து தொலைச்ச முட்டி இவங்களுக்கு நன்கொல்லி. எதுக்கு? பன்னிக்கறி எடுக்க போவோம். பன்னிக்கறி சாப்பிட மாட்டோம் முன்னாடி. வாங்கி என் தாயார் தெரியுமா? எடா 10 மாதம் சுமந்து
என்னைய தாயாரு மீனாட்சி என்னைய தந்தையார பாட சொல்வேன் பத்து மாதம் என்னைய தாயாரு என்னைய தாயாரு என்னை 10 மாதம் 300 நாள் தன் அங்கத்திலே சுமந்தி என்னை பெற்றெடுத்த என் தாய் மீனாட்சி அம்மையாகும். பாண்டிமலையை பெற்ற தாய் மீனாட்சி அம்மா. ஆமா. அத்தையா முத்துமணி பாண்டியன் என்று அறிந்தாய் என்ன? முத்துமணி பாண்டியன் தந்தை. ஆமா. தாய் மீனாட்சி. தாய் மீனாட்சிக்கும் முத்துமணி பாண்டியனுக்கும் எத்தனை பேர் தந்தைக்கு சாமி? நாங்கள் 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியன், 3000 பாண்டியருக்கு பாண்டியன், மன்னவன் தென்னவன் தேர சோழ மன்னர்கள் 7 பேர். ஆமா சரிங்க. 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியன். ஆமாடா. 3000 பாண்டியருக்கு முதலாள பாண்டிய மன்னர்கள். உங்க நாடு? என் நாடு தெரியுமா? நாடு பாண்டிய மன்னர்கள். 56 தேசத்தில் அழகான நாடு. என் நாடு எது தெரியுமா? நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது சோறு சொல்லு. ஐயா பட்டினமா நரை கடை பொட்டனமா கட்சி கொண்டு மதமடைக்கும் எங்க அப்பா மாட்டவா. உங்க அம்மா எங்கடா போனா? அதனாலதான் நீ இப்படி போறதுருக்க நண்பா. பாண்டி மன்னன் வாழ்ந்தது கூட நாடு என் நாடு தெரியுமா?
ஐம்பத்தாறு தேசத்திலே ஐம்பத்தாறு தேசத்தில் அழகான நாடு நீர் வளம் நிலவல்ல பொருதிய என் நாடு சொல்லுங்க. மன்னாதி மன்னர்கள் மகடபடி வாதர்கள் இந்த பாண்டி மண்ணுடைய பெயரை கேட்டால் மன்னர்களை கிடு நடுவார்கள். அப்படியாப்பட்ட என் நாடு தென் மதுரை என்னுடைய நாடாகும். உங்க நாடு நல்லா கேட்டுக்காங்க. என் மதுரை தென் மதுரை என்னுடைய நாடு. ஏன் நல்லா கேட்டுக்கிறாருன்னா இடையில என்ன சொன்ன ஏது சொன்னு கேள்வி கேட்பார். கரெக்டா சொன்னா உங்களுக்கு பரிசு உண்டு. ஆமா கரெக்டா சொன்னா உங்களுக்கு பரிசு உண்டு. கோமாளி கொடுப்பாரு. உனக்கு 500 ரூபாய் கொடுத்துறியா எங்களுக்கு? சரி என்ன பேர் என்ன? கேளு. என் பேர் என்ன? பேர் என்னப்பா சொன்ன? அப்படி கப்பு சுப்புன்னு எதுக்கு கூடாது. பேர் என்ன சொன்ன? அப்படி சொன்ன 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியன், 3000 பாண்டியருக்கு முதலான பாண்டியன், மன்னவன் தன்னவன் சேர சோழ பாண்டிய மன்னர்கள். பாண்டி மன்னன் அம்மா பேர் சொன்னாங்களே என்ன சொன்ன? என்ன பேர் சொல்லு? யார் பா சொல்றது? அம்மா. கை தட்டுப்பா. அந்த அம்மா கை தட்டு. அப்படி இருந்தாலும் பள்ளிக்கூடத்துல ஏதோ பாடம் நடத்துறாங்களா சேர்த்து வாய்க்கு வந்து பார்த்தோமா, கூட்டுக்கு வந்தோமா, கொஞ்சம் தச்சு சொல்லி நோண்டணுமா, தடவணுமா, நெவணுமா, அப்படியாப்பட்ட மிச்சம் மீதிக்கு நேரம் கேம் ஃப்ரீ போயிடுறது. அப்புறம் என்னது பப்புக்கு அதே விளையாட்டு நல்லா முன்னுக்கு வருவீங்க. அப்படி இருந்தாலும் என் நாடும் தென்மதுரை ஆகும். தென்மதுரையாக இருந்தாலும் நல்ல கவனமா இருக்கணும். தென்மதுரையாக இருந்தாலும் நண்பா ஓம் சக்தி பராசக்தி கவுண்டர் காமிச்சிட்டு கை கவுண்டர் பேரு என்ன? கண்ணே சத்து வரக்கூடாது. கேட்டு கணபதி நடமாட்டோம். யாருங்கிற மாதிரி அக்கா காலையை பார்க்க போகுது வந்து சத்தமே வரக்கூடாது. இப்பதான் சொன்ன பெருமையா. அப்படி இங்க வந்து கரிகாலி அம்மன் கோயிலிட்டு இப்ப நான் 3வது நாடகம் ஆடுறேன். ஆனா அமைதியா கூத்து பாப்பீங்க தான் பெருமையா சொன்னேன். நேற்று போய் சித்திரவதை போட்டோம். நேற்று ஏழு ஒண்ணா அப்படி போய் மாட்டி சித்திரவதை போட்டோம். அதனால அப்படி இருந்தாலும் நண்பா இப்படி இந்த பாண்டிய மன்னனுக்கு என் மாலையிட்ட மனைவி, அழகான என் மனைவி கோமலிங்கம் என்று சொல்வார்கள். ஆமா மனைவி திரும்ப. ஆமா அப்படி இருந்தாலும் 7 மனைவிலே அவைகளே அழகான பெண்மணி. ஆமா 7 பேத்துக்கு இளைவன். ஆமா பாண்டி மன்னனுக்கு எத்தனை மனைவிங்க? 7 மனைவிமார்கள். கோமலிங்கமா கோமதிமா? ஆமா அப்படி சொல்லக்கூடிய 7 மனைவிகள். 7 மனைவிகள். ஏசாமி அதாவது 2 வருஷம் தச்சு விடுவோம் பாவம். ஒரு ஆணுக்கு ஒரு பெண். ஆமா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண். இதுதான் நீதி நேர்மை தருமம். நீங்க நாடாளு கூடி பாண்டி மண்ணை 5000 பாண்டி இருக்கு, 5000 பாண்டி, 3000 பாண்டி இருக்கு, முதலாள பாண்டி மண்ணை நீங்க 7 பொண்டாட்டி கட்ட வேண்டிய காரணம் கேட்டாயே ஒரு கேள்வி மாதவா. இல்ல கோமாளியை விட நீ தானா எனக்கு பிடித்த கோமாளி. கேட்டாயே என்றது கரெக்டா பிடிக்கிறது நீதான் மாதவா. எனக்கு நேர்ந்த கொடுமை என்ன தெரியுமா மாதவா?
எனக்கு சொல்லி வைக்க எனக்கு பிள்ளை இல்லை ஐயோ எனக்கு கொல்லி வைக்க பிள்ளை இல்லை எனக்கு முத சொல்லி வெப்பனம்மா ஐயோ தலைமக தான் இருந்த எனக்கு தலை சொல்லி வெப்பனம்மா ஐயோ நான் பிள்ளை இல்லாத பாதியான அம்மா எனக்கு கொல்லி வைக்க அம்மா எனக்கு பிள்ளை இல்லை என்ன பாப்பா என்ன விட்டு நானூறு பெண் எடுக்க வந்த விதி மோசத்தை பிச்சையிட்டு வந்தவருக்கு நாங்க பெண்ணை வர சொன்னதா பிள்ளை பாலை கேட்டவருக்கு நாங்க கல்லு பாலை தான் கொடுத்தமா இல்லையே அலக்க வல்ல பெரிதண்ட அட்டாளு தான் போட்டு வடித்தமா நண்பா 5000 பாண்டியருக்கு அதிகாரம் பாண்டியன் 3000 பாண்டியருக்கு நான் முதலான பாண்டியன் அப்படியாப்பட்ட பாண்டிய மன்னர்களே நான் சிறப்பான பாண்டியனாக இருந்தாலும் இந்த பாண்டிய மன்னனுக்கு முதல் மனைவியை திருமணம் செய்து வைத்தார்கள். இந்த பாலாபடை கணவன் எனக்கு என்ன செய்தார்? எனக்கு குழந்தையே இல்லையடா. குழந்தை இல்லாத பாவி ஆகிவிட்டேன். குழந்தைங்களா இல்லையா? குழந்தை இல்லாத பாவி ஆகிவிட்டேன். கோபிலிங்க மாலை திருமணம் முடிச்சு குழந்தை இல்லை. இப்படி ஒவ்வொருத்தராக திருமணம் செய்து ஒவ்வொருத்தருக்கும் குழந்தை பாக்கியம் இல்ல. ஆமா, மெயினான கேள்வி இப்பதான் வருதுங்க. கோபிலிங்க மாலை திருமணம் முடிச்சு கோபிலிங்க மாலுக்கு குழந்தை இல்லை. ஆமா, அடுத்தது கோமதி அம்மாளை திருமணம் முடிச்சீங்க, அதுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. கோபிலிங்கம்மா, கோமதி அம்மா, கோயிலா, சிவகாமி என்று இப்படி 7 மனைவிமார்கள், 7 மனைவிகளை திருமணம் முடிச்சு 7 மனைவிக்குமே குழந்தை இல்லை. இல்லை. என்ன பண்ண விட்டு என்ன துரோகம் செஞ்சீங்களோ சாமி? தட்டு நிறையா சோறு எனக்கு வாரி திங்க பிள்ளை இல்ல. என் மனைவியை பார்த்து வரடி வரடி என்று சொல்கிறார்கள். பாண்டிய மன்னர்களின் சிறப்பான பாண்டியர். அதை விட எனக்கு சோகம். சாமி, 7 மனைவி எங்க படுத்துக்கிறாங்க? 7 மனைவியும் நான் வந்து அரணை காணக வேட்டையாடி பிறகு அரமணி வருவேன். அரமணி வந்த உடனே என் மனைவிமார்கள் 7 பேர் உள்ள படுத்துக்குவாங்க. நான் ஒருவன் மட்டும்தான் வெளியே படுத்துக்குவேன். 7 மனைவி அரமனையில் உள்ள நீ காணத்து வேட்டையாட போறது வந்து வெளியே படுத்துக்க. ஆமா, 7 மனைவி உள்ள. ஆமா, நீங்க வெளியே இன்னும் 10 பொண்டாட்டி கட்டாலும் குழந்தை பிறக்காது. ஏண்டா ஒரு பொண்டாட்டியாச்சு கட்டி பிடிச்சி படுத்தா தான் குழந்தை பிறக்கும். இல்ல அலுப்பா வந்து படுத்துக்குவேன். வேணா விடுங்க, உங்க மனவேதனை புரியுது. ஆயா காலியா எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துக்குது? 7 மணி ஒரு டெம்பா வாடகை எடுக்கலாம். சரி, 7 மணி ஏத்து டெம்பாவில சேலம் ஜிகேச்சி போய் கவுரு கழுவி விட்டு ஆளுக்கு ஒரு சர்வீஸ் போடலாம். அது என்ன மாடா? மாடா
குழந்தைன்னு வேற நினைக்கிற உனக்கு சரியா? சரி வாங்க. இல்ல பிடா குழந்தைன்னா அது அப்பதான் குழந்தைன்னா போடா போச்சுன்னு விட்டாங்க. பிடா அப்படிதாங்க செலவுச்சு போடுறாங்க. ஆமா. ஐ பேப்பர் எடுத்து வைக்கிறாங்க, டெஸ்ட் பேப்பர் எடுத்து வைக்கிறாங்க. ஆமா. பணம் தான் குழந்தையோட வரலாம். சரி அப்படி இருந்தாலும் சரி நீங்க மனவாளி இன்று நான் எதற்காக வந்தேன் என்ன காரணம் தெரியுமா? இந்த பாண்டிய மன்னருக்கு எப்படியாப்பட்ட குறை தெரியுமா? என்ன எதற்காக வரவழைத்த தெரியுமா? அப்படியே என்ன மந்திரியா இருந்தவாரா மாத்தி மந்திரி மாறு எனக்கு மாட்டு மாடு தாரு நான் என்ன செய்வேனோ மந்திரியா இருந்தவங்க மாண்டு மடிஞ்சிட்டாங்க. சிப்பாயா இருந்தவங்களா எனக்கு செத்து மடிஞ்சிட்டாங்க. அதனால மந்திரி இல்லாத அரசனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சேவகம் செஞ்சவங்க மந்திரி எல்லாம் மாட்டு மடித்தார்கள். ஆமா. சிப்பாய் இருந்தவங்களா செத்து மடித்தார்கள். மந்திரி இருந்தவங்களா மாட்டு மடித்தாங்க. மந்திரி இல்லாத அரசனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மந்திரி இல்லாத தனி ஒரு அரசா நீங்க வாழ்ந்து வரீங்க. ஆமா. அதனால உலக 56 தேசத்துக்கு நான் நிருபத்தை எழுதணும். எழுதணும். உனக்கு ஏத்த புத்தி மந்திரி தேடி பிடிக்கணும். ஆமா. உனக்கு ஏத்த ஒரு மந்திரி நீ சொல்ற வேலை செய்யக்கூடிய ஒரு மந்திரி நாம சரியான எனக்கு ஒரு மந்திரி வேணும். அதனால கல்வி ஆற்றலா அறிவு படைத்த எனக்கு நல்ல ஒரு தகுதியான புத்தி மந்திரி தேவை. அதனால உலக 56 தேசத்துக்கு நிருபத்தை எழுதணும். அதனால் அதி சீக்கிரமாக என் மாலையிட்ட மனைவி அழைத்து வா. ஆமா. கோவலியம்மாளை அழைத்து வா. பிறகு அவதான் எனக்கு அழகான ஒரு பெண்மணி. 7 மனைவி இருந்தாலும் உனக்கு பிடிச்ச மனைவி கடைசி மனைவி கோபலிங்கம்மா. ஆமா. அது அழைத்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு எழுதலாங்கிறீங்க. அது சீக்கிரம் அழைத்து வருகிறாயா? உன் மனைவி போய் பொண்டாட்டி நீ போய் கூட்டிக்கோ. உன் மனைவி நான் அழைத்து வரேன். நீங்க தெம்மதராபுரியில் போய் அருவாமனை மேல உட்காருங்க. அது பரவாயில்ல. ஜண்டாமணி அருவாமல்ல உட்காந்தா வாங்கி அரண்மனையில் அமருங்க. வாங்கி அரண்மனையில் அமருங்க. வாட்டாங்கி ஒண்ணுமில்ல. சாப்பாடு அழைத்து கடையெல்லாம் வைக்கல. கவுண்டரப்ப நம்ம பெருமாள் கவுண்டரப்ப சாப்பாடு பருப்புரா சாப்பிடலாம். வடங்க பாண்டிய மன்னனா கதிகலன கை கட்டை சேவை புரிய வேண்டும். அண்டர்ஸ்டாண்ட்? பையன் பிறகுது சேவை புரிய வேண்டும். அதனால அதிசீக்கிரமாக மன்னர் அழைத்தார் என்று அதிசீக்கிரம் அழைத்துவா. விடிய விடிய உன்னை பிச்சு எடுத்து விடுவேன். உன்ன வேலை நிறைய போயிட்டு அதுக்கு தான் ஜாவடி தான் வெட்டிடுவீங்க. அறிவியல் தமிழர்களே, என்னவென்றால் அகோதபடி என்னவென்றால் செம்மராபுரி ஆண்டவரக்கூடிய பாண்டிய மன்னை தன் மனைவியாக்கப்பட்ட 7 மனைவியிலே கடைசி மனைவி கோபலிங்கமாலை அழைக்க கோபலிங்கமா சபைக்கு வர
இன்னும் சக்திவேல் எஸ்ஆர்கே யூடியூப் சேனல் ஐயா அவர்கள் நீங்க நான் ஆடக்கூடிய சேம நாடகத்தை எடுத்து இந்த உலகுக்கு எல்லாம் நாட்டுக்கே பரப்ப வந்திருக்கிறார். அவருக்கு நம்ம சக்தி விநாயகர் நாடக சபா சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை அவருடைய யூடியூப் சேனலுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சக்தி வேளா வணங்குவது எனக்கு வேலை முருகா. அம்பிகையே
வந்த உடனே அங்கேயே பார்த்து தொலைவேன் ஒதுக்கிட்டு நானா பட்டோம் ஆளி அப்படியும் பாரு. நான் பாக்குறதுல இந்த 3 பசங்களும் அங்கேயே பாத்துட்டு கிடக்கு. எங்க நாளை பள்ளிக்கூடத்துல நமக்கு தெரியல. அண்ணா ஆத்தூர் வேம்பலகா அம்மா என்னடா இருமுற கத்திரிக்காய் காம்பளைக்கு பார்த்தால பல்லலைக்கு என்ன. சரி சரி ஒரு இரும்புல இல்லமா 2-3 நாளா தண்ணி கேரா தண்ணி குடிச்சுட்டேன். அதனால அடிக்கடி வருது. என்ன வேதியா இல்லமா இரும்புடு போனண்டா அந்த மலைக்கு கூத்துக்கு போனோம். அங்க ஒரு குழந்தை அழுவுது. அதுக்கு என்ன பண்ணலாம்? அது அடியில போட்டு மேலே உட்காந்து அடியில போடுற சொல்றியே. அடியில வருது அடியில மடியில ஆளி அவனையும் பாரு அடியில போட்டு பாட்டு பாட சொன்னேன். ஏண்டி சாமி யாரு ஒரு கொட்டமல்ல இப்படி முதல்ல வந்திருக்கிறேனே. ஆமா ஒத்துக்கிறமா அண்ணா நீ எடுத்து விடுவியா உனது வெளியே? இல்லம்மா தோல் தாங்குது கடமை தெரியல. அதனால இன்னைக்கு சுகர் மாத்திரை வாங்க ஆரம்பிச்சுன்னா அன்னையிலிருந்து மூத்திர விட்டா பெரும்பாலும் சொட்டு சொட்டு தான் உழுது அவ்வளவு திறமை ஊத்த மாட்டோம். ஐயோ பகவானே என்ன நிலைமை அப்படி ஆகி போச்சு. அப்படி இல்லடி ஆமாமா பாட்டு எல்லாம் பாடுவாயா? பொம்பளைங்க பாடுவாயா? என்ன பண்ண கொண்டே வீட்லயே போட்டாக்கா தொங்கட்டும். இல்ல இல்ல இங்கே தொங்கிட்டு விடு. என்ன தோல்வாய் தோல்வாய் இல்லடா தோல்வாய் எப்படி அழகான ஒரு பாட்டு பாடுவியா? நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால அத வெக்கில போ சொக்கணும்
ஐயா, ஒரு துணி தைச்சா 2500 ரூபாய் வரலையா? வீணா போயிடும். என்ன நாயம் பேசுறாங்க? ஆளு யாருட்டு? அது யாருங்கிற? யாரு? எங்க சித்தப்பு மூட்டு பிள்ளை. சித்து மூட்டு பிள்ளை. ஆமா. சித்து மூட்டு பிள்ளையா வீட்டுல வைக்கிற கூத்துக்கடா கூட்டு வந்தேன். நான் என்ன வாட்டி போட்டுக்கிறேன்? நான் அடிக்காத போச்சு. நான் கோமாளி. அது பொண்ணு வேச்சம். பாடுவேன், ஆடுவேன். பொண்ணு கூட்டு பாப்பேன். அடுத்த உடனே பண்ணுவேன். ஒரு பொட்ட பிள்ளைங்க வெளியே வந்தா ஒரு பொட்ட பிள்ளை என்னடா அப்படி கொட்டி போட்டுக்கிட்டு கொடுங்க. ஒரு பொட்ட பிள்ளைங்க வெளியே வந்தா ஒரு நாகரிகமா ஒரு பாட்டு பாடலாம் இல்ல? என்னடா எடுத்து முன்னாடி வைக்கிறேங்கிற பாப்பா அண்ணே, நாலு கூட உழுந்து கும்பிடுறேன். பொம்பளைக்கு அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா அந்த பூமி இல்லாது. 2026 பொம்பளைங்களை அடிப்புண்டா 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 அடிப்புண்டா. பொம்பளைக்கு நீங்க அடிக்க ஆரம்பிச்சா சரி சரி இந்த பூமி தாங்காது, உலகமே தாங்காது. நீங்க படுத்துக்கணும், நாங்க அடிக்கணும். எதுல அடிப்பேன்? மணி கணக்கில் தான் அடிச்சு போடுவேன். ஆனா இப்ப எங்க வீட்டுல ஏழு கூட நடக்குது. வெடி வெடி கோமாளி வாங்கி ஆடிவிட்டு 2 குவாட்டரை குடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உழுதுக்கிறேன். இப்ப அவளே சட்டி கழிச்சு விட்டு அடிச்சுக்கிறான். போச்சு. எந்த விளக்கு மாத்திராயா எடுத்து அடிக்கிறது? இதெல்லாம் இவனை கேட்டாங்களா? இவன் நாயத்தை கொண்டு வந்து சொல்றானே, சின்னாயி உங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு விளக்கு மாத்த தூக்கிட்டு வர மாட்டேன். காலையில வாசல கூட்டுவாங்க. எதுக்கு இங்க விளக்கு மாத்த கொண்டாந்து? ஏன்டா டே, இந்த பாட்டு நல்லா இல்ல, வேற பாட்டு பாடு. அப்படியா? ரெண்டக்கு 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 ரெண்டக்கா ரெண்டக்கு 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 ஏலோ 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 ஏலப்பா ஓலா 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 ஓலப்பா. யாரு யாரு? அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கு 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 ஐயா ரத்து பல்லுக்காரி ரெண்டக்கு பவுடரா அச்சு வெள்ள கொண்டக்காரி ரெண்டக்கு ரெண்டக்கு ரெண்டக்கு. அம்மா அண்டா தோட்ட அதப்பட பார்த்தா அதப்பட நீ பார்த்த எங்க மாறுதான் ஓக்கிடி அண்ணாயாட்ட நட பண்ண ஏழு வேலைக்கு ஆளுகளுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆளு அவனியும் செலவுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? ஒரு தேங்காய் உரிக்கிறீங்களா? அவராச்சு ஒரு அந்த தொழில் இருக்கிறதுனால இந்த பகுதி மக்கள் குறைக்கிறோம். இல்லைன்னா அப்புறம் என்ன பண்றது? எலெக்ஷன் எந்த ஏரியாலடா இருக்குது? ரஜினிக்கும் கமலுக்கும் சண்டை. எப்ப 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 படம் நடிக்கக்குள்ள 30 வருஷத்துக்கு முன்ன ரஜினிக்கும் ரஜினி வந்து கமலை வெட்டுறது குடல் எடுத்துக்கிட்டா. சரி பாட்டு பாக்கலாம். கமல் வந்து ரஜினி வெட்ட குடல் எடுத்துக்கிட்டா. பாடுறா நீ வசனமே பேச. இந்த பாட்டுக்கு யாரு தெரியுமா? பாடு நீ பாட்டு பாடு. இந்த பாட்டு சொல்லி கொடுத்த வாத்தியார் யாரு? அதெல்லாம் வேணாம்டா, நீ பாட்டு பாடுறா. பாட்டு ஜாகரே. ஐயோ ஐயா. ரஜினிக்கும் கமலுக்கும் சண்டை. சண்டை. ரஜினிக்கும் கமலுக்கும் சண்டை. சண்டை. காரண திருதேவி கொண்ட அப்பே முழுவே போட்டிக்கார வாய் அப்படியே நிறுத்திக்கணும். ஆமா, இது வேற ஓடுது. இப்படி ஒரு கை போட்டு இப்படி வாய் இப்படி டர்ன்னு கிழிச்சு போடுவோம். தப்பு. வாய் கெட்ட வார்த்தை பேசல. பாப்பா இங்க வெள்ளோட்டி கிழிக்காத, அங்க வெள்ளோட்டி கிழிச்சு விடு. அதான் கிழிச்சாச்சுடா. நீ என்னடா கிழிக்கிறது? மழை பெய்ஞ்சு ஊரெல்லாம் தண்ணி. அட தண்ணி. மழை பெய்ஞ்சு ஊரெல்லாம் தண்ணி. அட தண்ணி. காரணம் மத்தாளக்கார ஒரே ஒரு அடிக்கிறது வராம மத்தாளக்காரர் என்ன நினைக்கிற? மத்தாளக்கார மத்தாளக்காரர் இறங்காத. வாய்ப்பிடி இருப்பது இடுப்பு. அட இடுப்பு. உங்கள்கிட்ட இருப்பது இடுப்பு. இடுப்பு. ஒண்ணு கொடுக்கலப்பா மத்தியானம் கொள்ளக்காரருக்கு ஒண்ணு பாடு. வேண்டாம் விடு. வச்சுல ஓடி போயிட்டான். பரவாயில்ல. சரி எந்திரி. ஏற்கனவே ஒருத்தர் கை மேல போட்டு போயிட்டான். போதுண்டா, நல்லா பாடு. இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை. இங்கிலீஷ் படித்தாலும் இந்த தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை. பரவாயில்ல. இடுப்பு தெரிய ஆடைகளை உடுத்தக்கூடாது. ஏன் உதட்டு மேல சிவப்பு சாயம் பூசக்கூடாது. எதனால?
நாமளே பேசிக் கொண்டிருந்தால் நிறைய நேரம் ஆகிவிடும். ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அருமை பெருமைக்குரிய நவதருமை கலா ரசிகர்கள் கடல் அலை போல் சூழ்ந்துள்ளார்கள். நாடகத்தை கண்டுகளிக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்கள் எந்த முகம் போனாலும் தகவமாகிறது. சீரும் சிறப்புடன் செல்வாக்கோடு சுகமோடு வாழ கடவுள் ராமோ. நடத்தக்கூடிய நாடகம் சேமந்தண்ட செம்படவர் புராணத்தில் ஒரு பாகம் சேமந்தண்ட நாடகத்தில் நான் வந்தபடியால் என் பெயர் என்ன தெரிவிக்கிறேன். அன்பிலும் பண்பிலும் குணத்திலும் பாசத்திலும் சிறந்த என் பெயரோ கோவிலிங்கம்மா. உன் பேர் கோவிலிங்கம்மா? ஆமா. சரி, இருந்தாலும் இந்த பெற்ற தாய்த்தந்தை யாரு? அம்மா என்னை 10 மாதம் அம்மா 10 மாதம் சுமந்து பெற்றாலே என் தாய். என் மாதா யாரு? என் தாயின் பெயரோ புனிதவல்லி, தந்தையார் பெயரோ புனிதராஜ மன்னன். சரி, இருவருக்கு அள்ளி செல்வமாக கோவிலிங்கம்மா நான் பிறந்தேன். சரிமா, பிறந்து வளர்ந்து நானொரு மேனி பொழுதொரு வண்ணமாக சீரும் சிறப்புடன் செல்வாக்கோடு ஒரு பெண் என்றால் வாழ்க்கை ஒரு பெண்ணுக்கு தக்க பருவம் அடைந்ததும் ஒரு கல்யாணம் வேணும். ஒரு வயசுல இருந்து 18 வயசு வரையிலும் தான் ஆமா பெத்த தாய் தந்தைக்கு அந்த பெண் குழந்தை சொந்தம். ஆடவனை தேர்ந்தெடுக்கணும். 18 வயசு முடிஞ்சா ஆமா யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுத்து திருமணம் முடிச்சு வைப்பது பெத்தவங்களுடைய கடமை. ஆமா, இன்னைக்கு அதெல்லாம் தேவையில்ல. அப்பேற்பட்ட இந்த கோவிலிங்கம்மா நான் யாரையும் ஆணையிட்டேன். என் பேருப்பட்ட மன்னன் என் மன்னவருடைய பெயரை சொன்னால் அண்டரண்ட புவனம் எல்லாம் கிட்டீர் 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 என்று நடக்க வேண்டும். ஆட்சிடம் யாருமா? என் கணவர் யாரு? யாரு? என் மன்னவர் யாரு? அறிவிக்கிறேன் வா. அம்மா
தென்மதுரை தேசத்தை பொற்பிடமாக ஆண்டு வரக்கூடிய 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியன், 3000 பாண்டியருக்கு முதலான பாண்டியன், மன்னவன் சேரன் சோழன் தென்னவன் சங்குட்டவன், 5 தலைமுறை, 6000 ராஜாக்கள், 60000 மந்திரிமார்கள் எப்பொழுதுமே என்னுடைய கணவர் பின்னே சூழ்ந்திருப்பார்கள். எப்படி சொல்லுங்க? 6000 ராஜாக்களும் 60000 மந்திரிமார்கள் என் கணவர் பின்னே படைகள் என்னுடைய மன்னவர் பின்னே படைகள் சூழ்ந்திருக்க, அப்பேற்பட்ட அதிகார மன்னருக்கு 7 தேவிமார்கள், 7 பொண்டாட்டியில 7 மனைவிக்குள்ள நான் தான் எல்லாத்துக்கும் இளையவன். கடைசி மனைவி சிறிய தேவி கோவிலிங்கம். எப்படி? கோவிலிங்கம்மா நான் திறந்து வளர்ந்தாலும் பாண்டிய மன்னனை திருமணம் செய்து அப்பேற்பட்ட பாண்டிய மன்னருக்கு நாடிருந்து நகரிருந்து சொத்திருந்து சுகம் இருந்து கொண்டால பாவி எங்களுக்கு குழந்தையே இல்லாமல் போய்விட்டதடி அம்மா. இருந்து நகை இருந்து சொத்து இருந்து சுகம் இருந்து மேல 21 களஞ்சியம் இருந்து எங்களுக்கு என்னடி நன்மை? குழந்தை என்பது இல்லை, குழந்தையே இல்லாமல் போய்விட்டது. யாருக்கு என்ன பாவம் செய்தமோ, யாருக்கு என்ன தீங்கு நினைத்தமோ, வருவோருக்கு என்ன குறை வைத்தமோ, நாட்டை தேடி வந்து விட்டால் தானத்திலே சிறந்த அன்னதானம். அன்னதானம் போடாம யாரையுமே நாங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதில்லை. அப்பேற்பட்ட அதிகார பாண்டியருக்கு குழந்தை இல்லாமல் போய்விட்டது. 7 பொண்டாட்டிகளையும் கட்டியும் யாருக்குமே பிள்ளை இல்லாமல் போய்விட்டது. கட்டி காலத்திலே கடைசி எங்க நாட்டை தென்மதையை ஆள்வதற்கு ஒரு ஆண்மகனும் எங்களை ஆதரிக்க ஒரு பெண் குழந்தையே இல்லாம நாங்கள் வரடியாய் போய்விட்டபடி அம்மா. கணவனிடம் காட்டேன். சரி, அவரும் அழுது புலம்பி குழந்தைங்க அழுது புலம்பி தான் கொண்டுக்கிறார். சாமி வந்தது ஒரு நோக்கம். கணவர் பாட்டி மண்ணு அழைச்சிருக்கவரை பார்க்கணும். சந்திக்கலாம். எங்கடா என் பொண்டாட்டி? கூட்டிட்டு வந்தேன். எங்க? அந்த வழியில் வரோட்ட மாட்டதுக்கு வாடகைக்கு போய்க்கிறா. அதெல்லாம செய்வாங்க. பொண்டாட்டி கேட்கல, பொண்டாட்டி எங்க வந்துட்டே இருக்குங்க. வாங்க, என்ன அடிக்காதீங்க, வாங்க வந்துங்க. ஏங்க வச்சிருக்கீங்க? அப்படியா? அப்படியா? என்ன சொன்ன என் தேவி வண்டி போட்டு பிட்டு போட்டு என் தேவி என்ன சொன்ன எந்திரா கீழே மாத்து போயிட்டாங்க. தெரியலையே. அண்ணே அம்மா ஓப்பனிக்குமா? என் மனைவியாலே அழைத்து வாடா. என் மனைவியாலே அழைத்து வாடா. என் மனைவியாலே கோமாளி வெடி வெடி எல்லாத்துக்கும் டீ. ஆமா, இனிமேல் கோமாளிக்கு ஒருத்தனுக்குள்ள பால் கொண்டுகிட்டு வா. ஏன் உனக்கு மட்டும் பாலு? வெடி வெடி கலக்க உனக்கு மட்டும் பால் எதுக்கு? ஒரு ஆளுக்கு பால், அவங்களுக்கெல்லாம் டீ. அப்படியா? பால்ல கொஞ்சம் கொரோனா மருந்து கலக்கி கொடுத்துருங்க கோமாளிக்கு. கொண்டு வந்து கலக்கி கூட மயாலு குடு. என்ன படத்துக்கே சதி நடக்குதுங்க. அடிக்க கூடாதுன்னு பார்த்தா வாங்க கட்டு மேல வாடகை வாடகை வாங்கி என் மனைவி அழைத்து வந்து விட்டாயா? கூப்பிடா கூப்பிடா நான் வந்தவா.
வீட்டுக்காரர் எப்படி ஏய், எப்படி என் பொண்டாட்டி அருமையா இருக்கிறாரா? இன்னைக்கு போனதும் உங்களுக்கு மலவா தாங்க சுத்தி போடணும். எதுக்கு நல்லா பார்த்து உங்களை நல்லா இருக்கிறது கண்ணு எடுத்துட்டாங்க. 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியனுடைய மனைவி ஆமா எப்படி கண்ணே மன்னவரே, தேவி உங்கள் பொன்னான திவ்ய பொற்பாத திருவடி கமலங்களுக்கு அல்லிகை முல்லிகை மல்லிகை மங்குமதி குழந்தை மட்டிவேர் என்று சொல்லக்கூடிய வாசனாதி மலர்களை பறித்து வந்து மனைவியாய் விளங்கக்கூடிய சிறிய தேவி கோவிலிங்கம்மா உங்கள் திருவடியை படுகிறேன் மன்னா. தேவி இந்த கணவனுடைய திருவடி வாதத்தை படித்தவுடன் நீ எப்படி தெரியுமா? எப்படி இருக்கணும்? கண்டைய பாதவதனை படித்த கண்ணனை பாடல தேவி சுவாமி, என்னுடைய திருவடி வாதத்தை படித்தவுடன் நீ என்று சீறு சிறப்போடு வாழ்ந்திருப்பாய். நீர் கொடுத்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில என்றென்றுக்கு எனக்கு நினைத்திருக்கட்டுங்க. இருந்தாலும் ஒரு வயசூல் கேட்கட்டுமா? என்ன வார்த்தை மன்னவா, கேள். சுவாமி என்றாவதி அடுத்த ஒரு செய்தி என்ன? என்று நான் எதற்காக உன்னை வரவழைத்தேன்? என்ன காரணம் தெரியுமா? கண்ணே, எதுக்காக உன்னை வரவழைத்தேன்? மந்திரியா இருந்தவர்களெல்லாம் ஆண்டு மடிஞ்சிட்டாங்க, சிப்பாயா இருந்தவங்களா எனக்கு செத்து மடிஞ்சிட்டாங்க. மந்திரி இல்லாத அரசனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதனால உலக 56 தேசத்துக்கும் நான் நிருபத்தை எழுதணும். அதனால அதுக்காக உன்னை வரவழைத்தேன்.
சீக்கிரங்க நம்மளுக்கு மந்திரிமார்கள் இல்லை. சரி. நாட்டை அரசால உன் அருகிலே எப்பொழுதுமே சூழ்ந்திருப்பார்கள். சரியான புத்தி மந்திரி எனக்கு கிடையாது. யாருமே கிடையாது. அதனால் உலக 56 தேசத்துக்கு நான் நிருபத்தை எழுதணும். அதுக்காக உன்னை வரவழைத்தேன். ஒரு நல்ல செய்தி காரியத்தை செய்யும் போது நான் தடை செய்வேனாம் அண்ணா. நீ அந்த மரத்தில் இரு. அகட்டும் நான் நிருபத்தை எழுதுகிறேன். எழுதி பறைசாற்றி விட்டு வீடு திரும்புங்க. அப்படியே வருவீர் வருவீர் என்று வலிமேல் விளை வைத்து காத்திருப்பேன் தென்மதுரையில. பார்த்து பதனமா லிகிதத்தை எழுதிட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. பகனமா நீ சென்று வாமா. நன்றி. நானும் போயிட்டு வரேன். வணக்கம். யாருக்கு வீட்டுக்காரர் என்னடா என் பொண்டாட்டிடா, என் பொண்டாட்டி பத்தடி முத்து கொடுக்கலாமா? நேத்து கூத்துனாதே வீட்டுல இருந்த லீவு நேத்து கூத்துருந்த அதுக்கு அதுக்கு நீ செய்கொட்டு மாலை போடுறது அந்த ஞாபகம் வந்துருச்சு. என் பொண்டாட்டி ஞாபகம். டேய் என்னங்க கூப்பிட்டீங்க? ஆந்திர கூப்பிட்டீங்க. அதனால உலக 56 தேசத்துக்கு நான் நிருபத்தை எழுதணும். அதனால் எழுத்தாளா எழுதுறதுக்கு நிருபத்தை கேள்விப்பட்டிருக்கியா? பெரிய சொல்லுவாங்களே என்னன்னு எள்ளுன்னா என்னையா நிக்கணுமா? ஐயோ அப்பா என்னடா டேபிள் வேணும். டேபிள் டேபிள் வாடா. சத்துமாரே டேபிள் வேணும் வேணும். சத்துமாரே வா. நீ என்ன சொல்ற அப்படியே இருக்கணும். ஏய் குமி ஏய் போடுறா. இதுதான் டேபிள். ஏய் போடுறா. மேல் விளாட்டம் போட்டுட்டா எழுது. மேல் விளாட்டம் கரெக்டா எழுது. சரி ராஜராஜேஸ்வரி சேலம் ஜெல்லாஸ்பத்திரி மேட்டூர் மாட்டாஸ்பத்திரி சாண்டாபுரம் புண்ணு பிடிச்ச ஆஸ்பத்திரி. ஏய் அந்த அட்ரஸ் போட்டா அந்த ஆஸ்பத்திரிக்கு தானே போவோம். அழிச்சு விட்டேன். நான் சொல்ற மாதிரி எழுதுறா. இப்ப சொல்லுங்க. ஸ்ரீ மகாராஜ ஸ்ரீ கணபதிய ஸ்ரீ மகா ஸ்ரீ ராஜராஜ கடன் பொருந்திய தென் மதுரை ஆளுகின்ற மராபுரி ஆளுகின்ற தென் மதுரை ஆளுகின்ற மதுரை ஆளுகின்ற 5000 பாண்டியருக்கு 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியன் 3000 பாண்டியருக்கு 3000 பாண்டியருக்கு முதலான இஞ்சி பிடிக்கும். டேய் என்ன அங்கதான் இங்கிக்குதா? இஞ்சி கொண்டு வந்தாங்க. நல்லா சாப்பிடுறா. வாணால அவர்காட்டு மாட்டான். அப்பா கோமாளி அப்போ இஞ்சி பொட்டியில கோச்சு கூடாது. கோச்சு எப்படி இருக்கு பாரு. அதனால 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியன் 3000 பாண்டியருக்கு முதலான பாண்டியன் மன்னவன் கண்ணவன் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எழுதுவது என்னவென்றால் பாண்டிய மன்னர் எழுதக்கூடிய மந்திரியா இருந்தவைகள் எல்லாம் ஆண்டு மடிந்து விட்டார்கள். மந்திரியா இருந்தவங்க எல்லாம் மாண்டு மடித்தார்கள். சிப்பாயா இருந்தவர்கள் எல்லாம் செத்து மடிந்து விட்டார்கள். சிப்பாயா இருந்தவர்கள் செத்து மடித்தார்கள். மந்திரி இல்லாத அரசனாக மன்னர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மந்திரி இல்லாத அரசனாக பாண்டிய மன்னர் வாழ்ந்து வருகிறேன். அதனால இந்த நிருபத்தை கண்டவுடன் தகுந்த புத்தியுள்ள மந்திரி தென்மதுரை தேடி வர வேண்டும். இந்த நிருபத்தை படித்து பார்த்து விட்டு யாராச்சும் வேலைக்கு வர்றதுக்கு விருப்பம் இருந்தால் தென்மதுரை தேடி வர வேண்டும். தென்மதுரை தேடி வந்து பாண்டிய மன்னனை பார்க்கவும். இப்படிக்கு அங்க தொடாத இங்கிங்க சரத்குமாருக்கு கோவம். அதனால இப்படிக்கு பாண்டிய மன்னன் கையெழுத்து கீழே போடு. கையெழுத்து கீழே போடு. போடு. கீழே நீ தானே படிச்ச நாடாள கூடி மன்னனா? சரி எடுத்து கொடு. பேனாவை கீழே போட்டா கீழே போடு. லிகிதத்தில் கீழே போடு. கொண்டா கையெழுத்துலாம் போய் ஏமாத்தி போட்டுருவாங்க. ரேகவை எங்கடா ரேக? எங்கடா இங்க போட்டு இருக்குது? கொண்டா கை மூந்து பாரு. சரத்குமார் போகிறோம். அதனால இது வந்து எங்கடா போடுற? இது கொண்டு போய் நம்ம போட்டா வவ்வால் பெட்டியில போட்டு போட்டா தபால் பெட்டியில போடாத, அது லேட் ஆகும். போட்டா கொண்டு பணமாத்திரம் எரிப்பு போயிடும். அதனால வாய்வு தேவ மூலியமா அனுப்பி உலக 56 தேசத்துக்கும் இந்த நிருபத்தை போட்டோம். நானே கொண்டுட்டு போறேங்க. போங்க போ. உலக 56 நாட்டு போறேன். கவனமா குடிக்காத போகணும். சரிங்க. போட்டு அடிப்பியா? அடிக்க மாட்டேங்க. அடிக்காத அப்போ படுத்துக்காத. குடிகாரம் சேர்த்தா எளவுக்கோ நான் போக மாட்டேன். அப்படியா? போ அனுப்பு. எவனாவது குடிகாரம் சேர்த்து போயிட்டானா அவன் எளவுக்கோ நான் போக மாட்டேன். அனுப்பு போகட்டும். என்ன பார்த்து குடிக்கிறீங்க? போயிட்டு வா. அண்ணே சத்தமா கூடாது. என்ன அவனுக்கு வேற கோவம் வேணா வச்சுவோம். என்ன பண்றது? சரி கதை விட்டு பேர் பேர் அறிவியல் கேட்கறே பெறாபுரியிலே
எமராபுரியிலே வாழ்ந்தவர்களை பாட்டி மன்னன் அந்த மன்னனிடம் தக்க வேலை செய்ய ஒரு காவலாளி இல்ல, ஒரு மந்திரி இல்ல, அவரிடம் வேலை செய்ய ஒரு புத்தி மந்திரி வேணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி உலக 86 நாட்டுக்கும் பாட்டி மன்னன் விகிதம் எழுதி அனுப்புறார். இந்த விகிதத்தை கொண்டுகிட்டு காவலாளி 4 நாடா போறான். இந்த 4 நாடா போய்கொண்டு இருக்கும் வேலையில செஞ்சி கோட்டையில் இருந்து கர்த்தாவளையை சபிக்க வர விதங்க அவரால் மட்டும் மறியலாம்.